السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله உலாஇக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பில் நேற்றைய முன்தினம் வரை ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் கண்டு வந்தோம். அதனுடைய கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கஅபத்துல்லாஹ்விலிருந்து, அதாவது மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று பின்பு அங்கிருந்து சௌர் என்ற மலையில் இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கும் குகைக்கு சென்று 3 நாட்கள் அங்கு தங்கினார்கள். அந்த 3 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை உணவை கொண்டு போய் கொடுத்தார்கள். அதே போன்று பால் கறந்து கொடுப்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அவர்களும் அங்கு சென்று இரவு தங்குவார்கள். இந்த செய்தியெல்லாம் நாம் நேற்றைய முன்தினம் பார்த்தோம். பின்பு இப்போது 3 நாட்கள் அல்லாஹ்வினுடைய மாபெரும் உதவியால் அங்கு கழிந்தது. இங்கு மக்கத்து குறைஷிகள் இந்த 3 நாட்களும் வெறியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடினார்கள். சல்லடை போட்டு தேடினார்கள். மலைகள், காடுகள், புதர்கள், பாலைவனங்கள் என்று எங்கு தேடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கண்டு கொள்ள அவர்களால் முடியவில்லை. காரணம் ஒன்றுதான், அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருப்பவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த வரலாறு மிக திட்டவட்டமாக நமக்கு புரிய வைக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 3 நாட்கள் கடந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வந்து கொண்டுதான் இருந்தது மக்காவினுடைய நிலை எப்படி என்று. குறைஷி மக்கள் தோற்று போனார்கள். அவர்களுடைய சூடு தணிந்தது. அவர்களுடைய வேகம் குறைந்தது. இனி என்ன செய்வதென்றே தெரியாமல் புலம்பலானார்கள். இந்த நேரம் பார்த்து 3 நாட்கள் கழித்து ஏற்கனவே இந்த சௌர் குகையில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முற்றிலும் மதீனாவிற்கு மாற்று திசையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அப்துல்லா இப்னு உரைகித் அல்-லைசி என்று சொல்லக்கூடிய ஒருவரை கூலிக்கு பேசியிருந்தார்கள், வழிகாட்டுவதற்காக. முற்றிலும் மாற்று திசையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக. இவர் முஸ்லிம் அல்ல, இவர் குறைஷிகளுடைய இணை வைப்பாளர். இருந்தாலும் நம்பகமானவர். நபி அவர்களும் அவரை நம்பினார்கள். எவ்வளவு தெளிவான ஒரு உடன்படிக்கை பாருங்கள். வாழ்நாளினுடைய மிகப்பெரிய பயணம் இந்த பயணம். இது உயிர் எவ்வளவு துல்லியத்தில் இருக்கின்றது என்று தெரிந்தும் குறைஷி மக்களில் இருக்கக்கூடிய இணை வைப்பாளரான ஒருவரிடத்திலேயே இந்த உடன்படிக்கை செய்கிறார்கள். அவரும் எவ்வளவு துல்லியமானவர், நம்பகமானவர், அரபுகள் எவ்வளவு தெளிவானவர்கள் என்பதை இந்த இடத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவரை விலைக்கு பேசியிருந்தார்கள். இவர் சரியாக 3 நாட்கள் கழித்து 2 ஒட்டகங்களோடு அங்கு வந்து சேர்ந்தார். அதே போன்று ஏற்கனவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமையும் ஆமிர் பின் வஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். 4 நபர்களும் சேர்ந்து சௌர் என்ற குகையிலிருந்து பயணத்தை கிளப்புவதற்காக தயாராகிறார்கள். இந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார், அவர்களும் வீட்டிலிருந்து கொஞ்சம் உணவை கொண்டு வருகின்றார்கள் வழி அனுப்புவதற்காக. அந்த உணவை கொண்டு வந்ததற்கு பின்னால் ஒட்டகத்தில் உணவை கட்டுவதற்கான கயிறை கொண்டு வருவதற்கு மறந்து விட்டார்கள்.
பின்பு தன்னுடைய ஆடைக்காக கட்டி வைத்திருந்த இடுப்பில் இருந்த கயிறை எடுத்து அதை இரண்டாக துண்டாக்கி ஒன்றை உணவுக்காக கொடுத்துவிட்டு மற்றொன்றை தன்னுடைய இடுப்பில் மீண்டும் கட்டி கொண்டார்கள். இதனால் தான் அவர்களுக்கு ஸாத்துன் நிஸாகத்தைன் என்ற இந்த பேரும் அவர்களுக்கு வரலாற்றில் இடம்பெறுகின்றது. இரட்டை கச்சுடையாள் என்பது அதனுடைய பொருள். இந்த பெயரும் அன்று முதல் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 3 நபர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் உயிர் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய அடிமை ஆமீர் பின் புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு, பின்பு கூலிக்காக வழிகாட்டுவதற்காக விலைக்கு வந்த அந்த தோழர் உரைகித் அல்-லைசி, அப்துல்லா இப்னு உரைகித் அல்-லைசி என்று சொல்லக்கூடிய இவர். 4 நபர்களும் சேர்ந்து மதீனாவை நோக்கி புறப்படுகின்றார்கள். இவர் முற்றிலும் மாற்று திசையில் வெவ்வேறு திசைகளாக மாறி கடல் வழியாக கடற்கரை வழியாக இப்படி மாற்று திசையில் முன்னோக்கி அந்த திசையில் கொண்டு செல்கின்றார். மதீனாவுக்கு போறதுக்கு யாருமே இப்படி போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுற்றுப்பாதையில் கொண்டு செல்கின்றார். இருந்தாலும் இவர்கள் வேகமாக பயணிக்கின்றார்கள். ஏன்னா இந்த பயணம் அப்படிப்பட்ட பயணம். இப்ப கிளம்பக்கூடிய நாள் ரபீஉல் அவ்வல் பிறை 1 ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு. 2 மாதங்கள் கடந்திருக்கின்றது. 13 ஆண்டுகள் முற்றிலும் முடிந்து விட்டது. ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு நபித்துவத்தினுடைய 14ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 1 சௌர் குகையில் இருந்து கிளம்புகின்றார்கள். 4 நபர்களும் சேர்ந்து கிளம்புகின்றார்கள். முற்றிலும் மாற்று திசையில் சென்று குபா வரைக்கும் சென்று சேர்ந்தார்கள். கிட்டத்தட்ட 8 நாட்கள் இந்த பயணம் ஆனது. 8 நாட்கள். இப்ப இந்த 8 நாட்களுடைய பயணத்தில் நடந்த சில விஷயங்கள் இருக்கின்றது. இந்த விஷயங்களும் எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றார்கள் என்ற விஷயமும் அண்டர்லைன் செய்து நாம் பார்க்க வேண்டும். இதில் முதலாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க நடந்தார்கள். இந்த ஒரு நாளுக்கு பின்னால் ஓய்வெடுப்பதற்காக ஆள் நடமாட்டம் இல்லாத மதிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பாறையின் பக்கம் ஒதுங்கினார்கள். நன்கு நிழல் வரக்கூடிய அந்த இடம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாறைக்கு இடையில் சென்று அந்த இடத்தை சுத்தம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவதற்காக அந்த இடத்தை தயார் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உறங்குங்கள், உங்களுக்காக நான் பாதுகாப்பில் ஈடுபடுகின்றேன். நீங்க உறங்குங்க, நான் முழிச்சு பாதுகாத்துக் கொள்கின்றேன். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளர், அவர் ஒரு அடிமை, ஆடுகளை மேய்த்து கொண்டு நிழலுக்காக அதே பாறையின் பக்கம் வந்தார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விசாரித்தார்கள், நீ யாருடைய அடிமை, இன்னார் என்று. அவரும் பதில் சொன்னார். பின்பு உன்னுடைய ஆட்டிலிருந்து பால் கிடைக்குமா என்று கேட்டார்கள். பால் கிடைக்கும் என்று சொன்னவுடன் பாத்திரத்தை எடுத்து நன்கு மடியை சுத்தம் செய்து பாலை கறந்து கொடு என்று சொன்னவுடன் சூடான பாலை கறந்து கொடுத்தார். பின்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலினுடைய சூடு தணிய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பச்சை தண்ணி அதுல கலந்து, கலப்படம் அல்ல, பாலினுடைய சூடு தணிவதற்காக கொஞ்சம் பச்சை தண்ணியை கலந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தால் இந்த பாலை கொடுக்கலாம் என்று. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறக்கத்தை கெடுப்பதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனமில்லாமல் அவர்களாக எழும் வரைக்கும் காத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், பாலை கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள், நான் திருப்தியாகும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடித்தார்கள். பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே, என்ன இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் கிளம்புறதுக்கு நேரம் வரலையா? கிளம்பலாம் அல்லாஹ்வின் தூதரே. பின்பு அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். இப்படி சென்று கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இயற்கையாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட 2 வயது கூட. நபி அவர்கள் மூத்தவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை விட 2 வயது இளையவர். ஆனால் தோற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப தோற்றமுடையவராக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
முதியவருடைய தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள். இயற்கையாகவே இப்படி இருந்தார்கள். இப்போ நடக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியம் கருதி, மரியாதை கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஈக்குவலாக எப்பவும் நடக்கவே மாட்டாங்க. சஹாபாக்கள் எல்லோரிடத்திலும் இந்த பண்பு இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களுக்கு 2 ஸ்டெப் பேக்ல நடந்து போகக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்போ வழியில் வரக்கூடியவர்கள் உங்களுக்கு முன்னாடி நடக்கிறாரே, யார் இவர் என்று கேட்கும் போது அவர் எனக்கு வழிகாட்டக்கூடியவர் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிக்மத்தான பதிலை சொல்வார்கள். அவர்களும் செல்வதற்கு பாதை வழிகாட்டக்கூடியவர் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், அவர் எனக்கு சொர்க்கத்தின் பால் வழிகாட்டக்கூடியவர், நன்மையின் பால் வழிகாட்டக்கூடியவர் என்ற பொருளில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பதிலை கூறுவார்கள் என்பதையும் நாம் காண்கின்றோம். இப்ப இதற்கடுத்து மிக முக்கியமாக வரக்கூடிய இன்னொரு விஷயத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட மக்காவில் இருந்து 130 மைல் கடந்து விட்டார்கள். இப்போ சௌரிலிருந்து கிளம்பி மக்காமா நகரத்திலிருந்து 130 மைல் கடந்து போனார்கள். கிட்டத்தட்ட சௌரில் இருந்து கிளம்பி 3 நாட்கள் ஆயிடுச்சு. 3 நாட்களை 130 மைலை கடந்திருக்கிறார்கள். இன்று அல்லாஹ் நமக்கு பயணத்தை எவ்வளவு இலகுவாக்கி இருக்கிறான் பாருங்கள். இந்த பயணத்திற்கு என்றாவது நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி இருக்குமா? பிரத்யேகமாக இன்று இருக்கக்கூடிய இந்த வாகன வசதி, ஒரு 2 வீலரை எடுத்தோம் அப்படின்னா இந்த 130 மைலை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்மால் கடக்க முடியும். இதையே நான் அதிகமாக சொல்றேன். வேகமாக ஓட்டி சென்றால் இன்னும் வேகமாக செல்ல முடியும். இந்த 130 மைலை 2.5 மணி நேரத்துல 2 வீலர்ல கடந்துடலாம். கார்ல கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துல கடக்க முடியும். பேருந்துகளில் 3-4 மணி நேரத்துல கடந்துட முடியும். ஆனா வேகமாக ஒட்டகத்தில் பயணம் செய்து 3 நாட்கள் ஆகியிருக்கின்றது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹு தஆலா பயணத்தை எவ்வளவு எளிதாக்கி இருக்கிறான் பாருங்க நம்மளுடைய காலத்துல. ஆனால் ஒரு நாளும் இந்த பயணத்திற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தியதாக எனக்கு தெரியல. பயணத்திற்காக பிரத்யேகமாக இந்த சாலை வசதிகளை, இந்த வாகனங்களை அல்லாஹு தஆலா எவ்வளவு துரிதமாக செலுத்தக்கூடிய ஒரு வசப்படுத்துதலை நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையில் இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 130 மைல் கடந்து ஹுதைர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரினுடைய எல்லையில் முஷல்லல் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த இடத்தில் ஹுஸாஆ கிளையை சேர்ந்த உம்மு மஅபத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய 2 கூடாரத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை செல்கின்றது. சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்மணி, அந்த தாயார் ஏற்கனவே வருபவருக்கும் போபவருக்கும் உணவு சமைத்து கொடுப்பவர். அந்த பக்கமா போறவங்களுக்கு, செல்லக்கூடியவர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பவர்கள். நாகரீகம் என்று இன்று நாம் பேசுகின்றோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அரபுலகத்தில் வருபவர் போபவர் எங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா உணவு கொடுக்கக்கூடிய எவ்வளவு அழகான ஒரு பண்பு இருந்திருக்கின்றத பாருங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய அந்த நேரம், அல்லாஹு தஆலா இந்த முஅ்ஜிஸாவை, இந்த அற்புதத்தை தரிப்படுத்துவதற்காகவே இப்படி நாடினானோ என்னமோ அல்லாஹு அலம், அந்த நேரம் அவங்க கிட்ட பஞ்சம், உணவு இல்லை. உம்மு மஅபத் அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் நபி அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு இருந்த 2 தோழர்களும் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அது பஞ்சமான நேரமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் உணவில்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போறாங்க. அங்க போய் உம்மு மஅபத் கிட்ட பேசுறாங்க. உங்ககிட்ட ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க. உணவு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் ரொம்ப பஞ்சத்துல இருக்கிற இந்த நேரத்தில், அப்படி ஒருவேளை என்கிட்ட உணவு ஏதாவது இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு காலமும் நான் செய்யக்கூடிய இந்த விருந்துபசரிப்பில் குறை வைக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்ககிட்ட ஆடு ஏதாவது இருக்கா, அதிலிருந்து பால் கிடைக்குமா அப்படின்னா, அப்போ உம்மு மஅபத் சொல்றாங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆடுகளில் எதிலும் பாலும் இல்லையே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா ஒரு ஆடு தேர்வு செய்யறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி தனிமையில் நின்று கொண்டிருக்கின்றது. இப்ப நபி அவர்கள் அந்த ஆட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. உம்மு மஅபத் சொல்றாங்க, எல்லா ஆடுகளோடும் சேர்ந்து மேய முடியாத அளவிற்கு பலவீனமான ஆடு அந்த ஆடு. அதனால்தான் அது ஒதுங்கி நிக்குது நிழல்ல.
மேயக்கூட முடியாத அளவிற்கு பலவீனத்தில் இருக்கக்கூடிய ஆடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஆடு பால் கொடுக்குமான்னு கேட்கிறாங்க. இப்போ உம்மு மஅபத் சொல்றாங்க, மேய்வதற்கே சக்தி இல்லாத ஆடு பால் எப்படி கொடுக்கும்? பாலும் இல்லை அதுகிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறாங்க, நானே பாலை ஆட்டில் கறந்து கொள்வதற்கு நீங்கள் அனுமதி வழங்குவீர்களா? உடனே அவங்க சொல்றாங்க, தாராளமா நீங்க போய் கறங்க, உங்களுக்கு பால் வந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அனுமதி வழங்குகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்தை எடுத்து சென்றார்கள். பிஸ்மில்லா என்று கூறி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். நபி அவர்கள் துஆ செய்ததுதான் தாமதம். எந்த ஆட்டை பார்த்து உம்மு மஅபத் மேய லாயக்கில்லாத நொண்டி ஆடு, பலவீனமான ஆடு, அதனால்தான் அது தனிமையில் நிற்கிறது என்று சொன்னார்களோ, அந்த ஆட்டினுடைய மடியில் பால் சுரந்து கனத்து சொட்ட ஆரம்பித்தது. இதை பார்க்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆச்சரியம் பாருங்க. பிஸ்மில்லான்னு சொன்னாங்க நபி அவர்கள், துஆ செய்தார்கள், ஆட்டினுடைய அந்த மடி கனத்தது, பால் சொட்ட துவங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரம் நிரம்ப பாலை கறந்தார்கள். கறந்து முதல்ல உம்மு மஅபதுக்கு கொடுத்தாங்க. ஏன்? பஞ்சத்துல இருக்கிறாங்க அவங்க. வருபவருக்கும் போபவருக்கும் உணவளிக்கக்கூடிய அவர்கள் உணவில்லாமல் கஷ்டத்துல இருக்கிறாங்க, கொடுக்க முடியல என்ற வருத்தமும் அவங்களுக்கு இருக்கு உள்ளக்குள்ள. இப்போ கறந்து முதல்ல அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க குடிச்சாங்க. பின்பு மீண்டும் நபி அவர்கள் கறந்து இந்த பக்கம் அப்துல்லாவுக்கு கொடுத்தாங்க, அவரும் குடிச்சார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கறந்து ஆமீருக்கு கொடுத்தாங்க, அவரும் குடிச்சார். பின்பு மீண்டும் கறந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொடுத்தார்கள், அவர்களும் குடித்தார்கள். பின்பு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கறந்து குடித்து விட்டு மறுபடியும் ஒரு பாத்திரம் நிரம்ப பாலை கறந்து அவங்க கிட்டே கொடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த இடம், இந்த நேரம் பாருங்க, இவ்வளவு ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா இப்படி நிகழ்த்துவதற்காகவே, நடத்துவதற்காகவே அந்த நேரத்தை உம்மு மஅபத் இடத்தில் உணவில்லாமல் பஞ்சத்தை ஏற்படுத்தினானோ அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். இது நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி போயிட்டாங்க. இப்ப உம்மு மஅபதுடைய கணவர் அபூ மஅபத் வரார். அவர் பார்க்கிறாரு, ஆட்டில் ஒரு மாற்றம் தெரிகின்றது, பால் கறந்த அந்த விஷயங்கள் தென்படுகின்றது, அடிச்சுவடுகள் தென்படுகின்றது. இதை பார்த்து கேட்கிறார், என்ன நடந்தது? இந்த மாதிரி ஒரு குழு வந்தது, இந்த மாதிரி ஒரு தோழர் அதில் இருந்தார், அவர் இப்படி இப்படி இருந்தார், இப்படி இப்படி பேசினார், அவர் பாலை கறந்தார், நான் இப்படி இப்படிலாம் சொன்னேன், எல்லாவற்றையும் விளக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூ மஅபத் சொல்றாரு, அவர் யாரு அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? மனைவி கிட்ட கேட்கிறாங்க, அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார், என்னென்ன மாதிரி இருந்தார், கொஞ்சம் சொல்ல முடியுமா? உம்மு மஅபத் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தங்கியது ஒரு சில மணி நேரம் தான். உம்மு மஅபத் எவ்வளவு கூர்மையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணித்திருந்தால், பார்த்திருந்தால் இவ்வளவு கச்சிதமா வர்ணிக்க முடியும் பாருங்க. இப்ப வர்ணிக்கிறாங்க, நாமளும் 4 மணி நேரமா பேசுறோம், பேர் கேட்க மறக்கிறோம். 10 மணி நேரமா அவர் கூட இருக்கிறோம், அவர் யாருன்னு நமக்கு தெரியல. ஒரு சில மணி நேரங்கள் பால் கறந்ததில் பேசியது, கொஞ்சம் நேரம் இருந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள். ஆனால் தன்னுடைய கணவரிடத்தில் உம்மு மஅபத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள். அவருடைய முகம் பிரகாசமான முகம், பயண களைப்பே இல்லை. 3 நாள் குகையில தங்கி இருக்கிறாங்க. பயணம் எப்படிப்பட்ட பதட்டமான பயணம். பின்பு அங்கிருந்து கிளம்பி 130 மைல் வந்திருக்கிறாங்க, 3 நாள் பயணம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் பிரகாசமான முகம். உம்மு மஅபத் அறிவிக்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய அற்புதம். பின்பு அவங்க சொல்றாங்க, அவரிடத்தில் அழகான குணத்தை நான் கண்டேன். ஃபேஸ் மட்டும் கிளியர் இல்லை, மனசும் கிளியர். அகம் முகம் இரண்டுமே அழகானதாக, தெளிவானதாக இருந்தது. அவருடைய தலை, அவருடைய வயிறு ரெண்டுமே பெருசா இல்லை. சில பேருடைய உடல் மெலிந்திருந்து தலை பெருசா விகாரமா, அப்படியும் இல்லை. சில பேருக்கு வயிறு தொப்ப போட்டு வயிறு பெருசா, அப்படியும் இல்லை. இரண்டுமே அழகானதாக இருந்தது. தலை சின்னதாகவும் இல்லை. ஒரு உடலுக்கு எவ்வளவு அழகாக பொருத்தப்பட்டால் தலை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அழகானதாக இருந்தது. அவரை பார்ப்பதற்கு கவர்ச்சி மிக்கவராக இருந்தார். எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க, அவரை பார்ப்பதற்கு கவர்ச்சி மிக்கவராக அவர் இருந்தார். மேலும் பேரழகுடையவராக இருந்தார். நபி அவர்கள் அழகானவங்க இல்ல, பேரழகானவங்க. அவங்க வர்ணிக்கிறாங்க, பேரழகுடையவராக இருந்தார்கள். மேலும்
அவருடைய புருவம் இருக்குதே, புருவம் கருப்பா இருந்தது, கருத்த நிறம். இந்த புருவ முடி கருப்பானதாக, செந்நிற முகத்தில் இந்த புருவம் எவ்வளவு பிளாக்கிஷா இருந்ததுன்னா அவ்வளவு தெளிவா அது தெரியும். புருவம் கருநிறமாக இருந்தது. அந்த கண்ணிமையினுடைய முடி, இமைமுடி நீளமானதாக இருந்தது. கண்ணில் இமைமுடி இருக்கா இல்லையான்னு தெரியாத மாதிரி இல்ல, கண்ணிமை முடி நீளமானதாக இருந்தது. எவ்வளவு தெளிவா பார்த்திருக்கிறாங்க பாருங்க. அவருடைய குரல் கம்பீரமான குரல். பேசினது என்னமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தான், ஆனால் அதில் கம்பீரம் வெளிப்பட்டது, கம்பீரமான குரல். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்து உயர்ந்த கழுத்து, நீண்ட கழுத்தாக இருந்தது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருவிழி கருப்பானதாக இருந்தது. அது பிரௌனிஷாவோ நீல நிறமாவோ பூனை கண்ணு மாதிரிலாம் இல்லை, கருப்பானதாக இருந்தது கருவிழி. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் மைத்தீட்டியதை போன்று இருந்தது. நபி அவர்கள் மைத்தீட்டி இல்லை, ஆனா மைத்தீட்டியதை போன்று யாரோ பார்டர் போட்ட மாதிரி நபி அவர்களுடைய கண்கள் இருந்தது. அதே போன்று அவர்களுடைய புருவம் வில்லை போன்று இருந்தது. எவ்வளவு நேரத்துல எவ்வளவு கவனிச்சிருக்கிறாங்க பாருங்க. வில்லை போன்று இருந்தது அவர்களுடைய புருவம். அதே போன்று 2 புருவங்களுக்கு இடையில் இடைவெளி இல்லை, கூட்டு புருவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புருவம் இந்த இடத்துல ஜாயிண்ட் சென்டர்ல. பின்பு அவர்களுடைய தலைமுடி நல்ல கருப்பு, நல்ல கருப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி இருந்தது. அவர் அமைதியாக இருந்தார், ஆனால் அவருடைய அமைதி அவரிடத்தில் கம்பீரத்தை வெளிப்படுத்துகின்றது. அவருடைய அமைதியே அவருடைய கம்பீரத்தை வெளிப்படுத்துகின்றது. மேலும் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு ஒளியிலங்கும் பேச்சாக இருந்தது. அவரை தூரமாக பார்த்தால் அழகும் வனப்பும் நிறைந்ததாக அவருடைய மேனியில் காணப்படுகின்றது. அருகில் சென்று பேசினால் பழகுவதற்கு இனிமையானவராக காட்சியளித்தார். அவர் வர்ணிக்கிறாங்க. பின்பு அவருடைய பேச்சு தெளிந்த நடையுடைய பேச்சு. பேச்சுல வழவழா குழகுழாலாம் இல்லை, பேச்சு மிகவும் தெளிவானது, கிளியர்ஃபுல் ஸ்பீச்சாக இருந்தது. அதே போன்று அவருடைய பேச்சை மறுபடியும் வர்ணிக்கிறாங்க. மணிமாலை கோர்த்ததை போன்று இருந்தது அவருடைய பேச்சு. ஒரு மணிமாலையை அறுத்துட்டா எப்படி முத்து ஒவ்வொன்னா அதுல இருந்து வெளியாகுமோ, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து பேச்சுக்கள் முத்துக்களை போன்று தெரிக்கின்றது. அத அவங்க சொல்றாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரம் நடுத்தரமான உயரம். 3 கிளைகளில் நடுமத்தியான கிளை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார். 3 கிளைய ஒன்னா வச்சா ஒன்னு சின்னது, ஒன்னு ரொம்ப பெருசு, ஒன்னு நடுநிலை. அவர் நடுநிலையானவராக இருந்தார். அதே போன்று கூட்டத்தில் பளிச்சென்று தெரியக்கூடியவராக இருந்தார். ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பு, தனித்துவமாக தெரிபவராக இருந்தார்கள். அதே போன்று நண்பர்கள் புடைசூழ இருக்கின்றார்கள். அவருக்கு நண்பர்கள் எப்பவுமே அவரை சுற்றி இருக்கின்றார்கள். அதே போன்று அவர் பேசினால் அவருடைய பேச்சை அவர்களுடைய சகோதரர்கள் செவிமடுக்கிறார்கள், மாற்று கருத்தே இல்லை. அதை கவனிக்காம அந்த சிதறக்கூடிய தன்மையே இல்லை. அவர் பேசினால் அதை அவர்கள் செவிமடுக்கிறார்கள். அவர் ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற விரைகிறார்கள். அவர் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையிட்டால் அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் விரைகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கடைசியாக 2 விஷயத்தை சொன்னார்கள். பணிவிடை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவர் ஆணையிட்டால் மக்கள் அதை எடுத்துக்கொண்டு விரைகிறார்கள் செயல்படுத்த. ஆனால் அவர் பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு தலைமையினுடைய அந்த தத்துவத்தை இந்த இடத்துலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அத உம்மு மஅபத் பேசுறாங்க. தலைவர், ஆனால் பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மேலும் கடுகடுப்பானவர் அல்ல. ஒரு விஷயத்தை சொல்லும் போதோ எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் போதோ கடுகடுப்பானவராக அவர் இல்லை. மேலும் பிறரை குறைவாக மதிப்பிடக்கூடியவராக அவர் இல்லை. யார் யாருக்கு என்னென்ன கண்ணியம் தர வேண்டுமோ அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63 ஆண்டுகளில் ஒரு நாளும் யாருக்கும் இக்குறையும் வைத்ததில்லை. நபி அவர்கள் அதை சொல்லியும் இருக்கிறாங்க. அன்சிலுன் நாஸ மனாசிலுஹும், யார் யாருக்கு மக்களுக்கு அவரவர்களுடைய அந்தஸ்தை வழங்கி விடுங்கள்.
அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து விடுங்கள், கண்ணியத்தில் குறை வைக்காதீர்கள். இதை உம்மு மஅபத் மிக தெளிவாக சொல்கிறார்கள். பிறரை குறைத்து மதிப்பிடக்கூடியவராக அவர் இருக்கவில்லை. இவ்வளவு செய்தியையும் தன்னுடைய கணவரிடத்தில் உம்மு மஅபத் மனைவி சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப கணவர் சொல்றார், நீங்கள் சொல்வதையெல்லாம் பார்த்தால் நிச்சயமாக மக்காவில் குறைஷி மக்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறாரோ அந்த நல்லவர் தான் நம்முடைய இந்த கூடாரத்தை கடந்து சென்றிருக்கிறார். அவரால் தான் நீங்கள் சொல்வதை போன்று எல்லாம் இருந்திருக்க முடியும். எவ்வளவு தெளிவானவர்கள் பாருங்க, எவ்வளவு கிளவர் மைண்ட் பாருங்க அவங்களுக்கு. இன்று வரைக்கும் நமக்கு புரியல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பும் அவர்களுடைய மகத்துவமும் நமக்கு புரியல. ஆனா ஒரு சில மணி நேரங்களில் எவ்வளவு தெளிவா விளங்குறாங்க பாருங்க. குறைஷி மக்கள் இவரை பற்றி அதிகமாக கூறி இருக்கிறார்கள், இவர்தான் கண்டிப்பாக அவராக இருக்க முடியும், நிச்சயமாக நான் அவரோடு தோழமையை பேண நான் விரும்புகின்றேன். கணவர் சொல்றார். இந்த செய்தியெல்லாம் மனைவிடத்தில் கேட்டுவிட்டு கணவர் சொல்றார், நான் அவரிடத்தில் அவரோடு இந்த நட்பை தோழமையை பாராட்ட விரும்புகின்றேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக நான் அவரோடு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அபூ மஅபத் அவர்கள் கூறியதை இந்த இடத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ப இங்க இது நடந்ததா? இந்த செய்தி ஜின்கள் பார்த்து கொண்டது. இங்க நடந்த இந்த செய்தி ஜின்கள் பார்த்து கொண்டது. மக்காவில் சென்று இரவோடு இரவாக ஜின்கள் ஒரு கவிதையை பாடியது. இதை மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் கேட்டார்கள், முஸ்லிம்களும் கேட்டார்கள். ஆனால் அது யார் பாடுகிறார்கள், அந்த சப்தம் எங்கிருந்து வருகின்றது, சப்தம் வரக்கூடிய திசையை நோக்கி ஓடுகின்றார்கள், சப்தம் அப்படியே மறைந்து விட்டது. ஆனால் ஜின்கள் பாடிய விஷயத்தில் நம்மால் 5 செய்திகளை புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ப அந்த 5ஐயும் அண்டர்லைன் பண்ணி கவனிங்க. ஜின்கள் பாடிய வரிகள், அர்ஷின் அதிபதியான அல்லாஹ் நற்கூலி வழங்கட்டும். ஜின்கள் கவிதை படிக்குது. இந்த செய்தியை வச்சு ஜின்கள் பாடுது மக்கால போய். இது நடக்குது 130 மைலுக்கு தொலைவில் இந்த பக்கம். இப்ப இதை பார்த்து விட்டு ஜின்கள் அங்க போய் கவிதை படிக்குது. அர்ஷின் அதிபதியான அல்லாஹ் நற்கூலி வழங்கட்டும். யாருக்கு? உம்மு மஅபதின் கூடாரத்தில் தங்கி சென்ற 2 தோழர்களுக்கு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜின்கள் கவிதையில் துஆ செய்கின்றது. பின்பு சொல்ற நற்செய்தி கூறுகின்றது, அவர்கள் நலமுடனே தங்கி நலமுடனே சென்றார்கள். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வகையில மக்காவாசிகளுக்கு செய்தியும் சொல்கின்றது. இங்க இருக்கிறவங்க அவங்களுடைய உறவினர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல மனதளவில், என்ன ஆனாங்களோ, என்ன நடந்ததோ, எப்படி ஆச்சோ. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த கவிதையை கேட்டு செய்தி அறிவிக்கிறாங்க. நபி அவர்களும் என்னுடைய தந்தையும் எங்கு போனார்களோ, என்ன நடந்ததோ என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தோம். இந்த ஜின்னுடைய கவிதைக்கு பின்னால் நபி அவர்கள் மதீனாவை நோக்கி நலமுடன் திரும்பி விட்டார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அவங்க இந்த ஜின்கள் சொல்லுது, அவர்கள் நலமுடனே தங்கி நலமுடனே போனார்கள். மேலும் முஹம்மதுக்கு தோழராகும் பாக்கியம் பெற்றவர் வெற்றி பெற்று விட்டார். முஹம்மதுக்கு தோழராகும் பாக்கியம் பெற்றவர் வெற்றி பெற்று விட்டார். இது யாரு? அபூ மஅபத். நான் தோழராக, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் அவருக்கு தோழவர் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான், பாக்கியம் பெற்று விட்டார் என்று சுப செய்தி கூறுகின்றது ஜின்று. பின்பு இப்ப குறைஷி மக்களுக்கு ஜின் வருது, குறைஷி மக்களுக்கு வருது. ஹுசை வம்சமே, இது குறைஷி மக்களை பார்த்து சொல்லுது, என்ன கை சேதம், நீங்க அவரை தவற விட்டுட்டு கை சேதம் அடைகிறீங்க, என்ன கை சேதம். ஜின் எவ்வளவு தெளிவா சூசகமா சொல்லுது பாருங்க. தலைமையும், அண்டர்லைன் பண்ணிக்குங்க, தலைமையும் சிறப்பையும் உங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கி விட்டான் என்று கை சேதப்படுகிறீர்களா? என்ன கை சேதம்? ஹுசை வம்சமே, என்ன கை சேதம்? தலைமையும் சிறப்பையும் உங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கி விட்டான் என்று கை சேதப்படுகிறீர்களா? அவர்களுடைய குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள் பல, உங்களால் அதை தடுக்க முடியாது. இப்ப தலைமையும் சிறப்பும் சொல்லிட்டு எதை சொல்லுது ஜின்னு? ஊரை விட்டு ஓடி போனவரை என்ன சிறப்பு, என்ன தலைமை? இனி தலைமையாக போகுது. உங்க ஊருக்கோ மதீனாவுக்கோ தலைமை அல்ல, உலகத்துக்கே அதுதான் தலைமை. நீங்கள் மக்காவில் முடக்கிவிட நினைத்தீர்கள், மக்கமா நகரத்தோடு அவரை கொன்று புதைத்து விட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று தலைமை தாங்க போகின்றார்கள். ஜஸீரத்துல் அரபு, அரபிய தீபகற்பம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் உலகம் முழுக்க தலைமைத்துவத்திற்கு சான்றாக, ஆட்சியாக அந்த ஆட்சிதான்
இந்த 10 ஆண்டு காலம்தான் நிறுவப்பட போகின்றது என்பதை ஜின் எவ்வளவு அசால்ட்டா தெளிவா படிச்சுட்டு போது பாருங்க. 1400 வருஷமாகியும் மறுபடியும் சொல்றேன், இன்றுக்கும் நமக்கு விளங்கல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த ஜின் மிக தெளிவா பேசிருச்சு. மேலும் அந்த ஜின் சொன்னது, அவருடைய திருமதியின் இல்லம் அருமையானது. அதாவது அபு மஅபதுடைய திருமதின்றது உம்மு மஅபத், அந்த தாயாருடைய இல்லம் அருமையானது, அது இறை விசுவாசிகளுக்கு தங்குமிடமானது. இறை விசுவாசி என்பது முஃமின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்ற ஆமிர் பின் புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஃமின்கள். இவர்கள் சென்று தங்கக்கூடிய அந்த அவர்களுக்கு தங்குமிடமானது. மேலும் உங்கள் சகோதரியிடம் ஆடு பாத்திரம் பற்றி நீங்கள் கேளுங்கள். ஜின்னு சொல்லுது, உங்கள் சகோதரியிடம் உம்மு மஅபதிடம் ஆடிடம் பாத்திரத்திடம் பால் கறந்த பாத்திரத்திடம் நீங்கள் சென்று கேளுங்கள், அது சாட்சி சொல்லும் என்ன நடந்தது என்று. அந்த ஆடு கூட சாட்சி சொல்லும் என்று அந்த ஜின் கவிதை பாடி பாட்டு முடிக்கின்றது. இந்த செய்தி அதே இரவு அங்கு சென்று ஜின் படித்தது. இதை கேட்டு அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, நாங்கள் திருப்தி அடைந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு சென்ற 2 தோழர்களும் நிம்மதியாக எந்த தடையும் இல்லாமல் சென்றார்கள் என்பதை கொண்டு நாங்கள் திருப்தி அடைந்தோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னொரு செய்தி, இந்த செய்தியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மக்காவில் குறைஷிகளுக்கு சில செய்தி கிடைக்கின்றது. இந்த செய்தி யார் சொல்றா? நாம் அத்தனை நபர்களும் பிரபல்யமாக பார்த்திருக்கக்கூடிய சுராக்கா பின் மாலிக், இவர் கேள்விப்படுறாரு. அந்த சபையில் இவரும் இருக்கின்றார். கடற்கரையில் சில நபர்களை நான் பார்த்தேன், அது முஹம்மதாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற செய்தி குறைஷிகளுக்கு கிடைக்கின்றது ஒரு சபையில். அந்த சபையில் சுராக்காவும் இருக்கின்றார். இப்ப சுராக்கா என்ன நினைக்கிறார், இங்க யாருக்கும் தெரியாம நம்ம போய் அவங்கள பிடிச்சிடலாம், நமக்கு ஒட்டகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு 100 ஒட்டகத்துக்கு 100 குதிரைக்கு ஆசைப்பட்டு இவர் மட்டும் தனித்து வீட்டினுடைய பின்வாசல் வழியாக இவருடைய அடிமை பெண்ணிடத்தில் குதிரையை கொண்டுட்டுவான்னு சொல்லி ஈட்டியை தைத்தவராக கிளம்புறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிடிப்பதற்காக நெருங்குகிறார். இவர் திட்டமிட்டபடியே நெருங்கியும் விட்டார். இப்ப நெருங்கக்கூடிய நேரத்தில் இவருடைய குதிரை தடுமாறியது. முதலாவதாக குதிரை தடுமாறி இவர் கீழே விழுந்ததும் இப்ப இவர் குறிப்பாக்குறாரு, நாம செய்யக்கூடிய செயல் சரியா தவறா. அரபுகள் கிட்ட இந்த பழக்கம் இருந்தது. தன்னுடைய அம்பு கூட்டில் இருந்து அம்பை எடுத்தார். இந்த அம்பு சரி என்று வந்தால் தொடரலாம், ஆனா சரியில்லை என்று வந்தால் விட்டுவிடலாம். இதுதான் உங்களுடைய விஷயம். அப்ப அம்பை எடுக்கின்றார், போக வேண்டாம், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறு என்று அம்புக்கூட்டில் இருந்து அம்பு வருகின்றது. ஆனால் அது இவருக்கு திருப்தி இல்லை. 100 ஒட்டகம் 100 குதிரை எப்படி விடுறது? மீண்டும் தொடர்கின்றார். மறுபடியும் தொடரக்கூடிய நேரத்தில் இவர் சொல்றாரு, நான் தொடர்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சுராக்கானா வரேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திரும்பி கூட பார்க்கல, அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சுராக்கா வராரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை. இப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் தொடரும் போது என்னுடைய குதிரை மீண்டும் தடுமாறி பாலைவனத்தில் குதிரையினுடைய முழங்கால் வரைக்கும் முட்டு வரைக்கும் சென்று புதைந்து கொண்டது. நானும் கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் இறங்கி கஷ்டப்பட்டு குதிரையை மேல கொண்டுட்டு வர வச்சு மணல்ல இருந்து குதிரையினுடைய அந்த முட்டுக்காலை வெளியே கொண்டுட்டு வர வச்சேன். ஆனா வானில் இருந்து ஏதோ ஒரு புகை மூட்டம் வந்து என்னுடைய குதிரையினுடைய கால்களை காயமாக்கியது. மறுபடியும் நான் குறிப்பாக்குறதுக்காக அம்பை நான் எடுத்தேன். மறுபடியும் அந்த அம்பு வேண்டாம் என்றுதான் வந்தது. இப்போ நான் கத்தி கூப்பிட்டேன், எனக்கு ஆபத்து வந்து விட்டது என்று நான் கத்தி கூப்பிட்டேன். செல்லக்கூடிய இருவர்களும் நின்று விட்டார்கள். எவ்வளவு மனிதாபிமானம் பாருங்க. தன்னை தாக்குவதற்காக கொல்வதற்காக 100 குதிரைகளுக்கும் ஒட்டகத்திற்கும் ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு எதிரி அல்லாஹ்வினால் அவர் தடுத்து நிறுத்தப்படுகின்றார். ஆனால் தனக்கு ஆபத்து என்று சொல்லி அழைத்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு துல்லியமான ஒரு படிப்பினை நமக்கு இருக்கு பாருங்க. எதிரியாக இருந்தாலும் தன்னை கொல்பவராக வருபவராக இருந்தாலும் இந்த ஆபத்து என்று வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இவர் அவங்க கிட்ட நடந்து போறார்.
பின்பு இவர் எதிரியாக இருந்த இவரே ஒட்டுமொத்த செய்திகளையும் நடந்த விஷயம் எல்லாவற்றையும் சொல்றார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. நபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்களுடைய செய்திகளை குறைஷி மக்களிடம் நீ மறைத்து விடு. பின்பு இவர் என்ன செய்யறாரு, அவர்களின் மீது இப்ப நண்பராயிட்டார், தோழராயிட்டார். கொள்வதற்காக சென்றவர் இவர்களுடைய தலையை கொண்டு வந்து 100 ஒட்டகங்களை குதிரைகளை பரிசாக வாங்குவதற்காக சென்ற அவர் தோழராகி இவர் வைத்துக் கொண்டிருந்த உணவை எல்லாம் எடுத்து வைக்கிறார், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உணவிலிருந்து எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. பின்பு அவர் அங்கிருந்து திரும்பி விட்டார். வந்து என்ன செஞ்சார் தெரியுமா, குறைஷி மக்கள் கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை, என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் நான் போய் தேடி பார்த்துட்டேன், அவங்க கிடைக்கல, நீங்க உங்களுடைய வேலையை பாருங்கன்னு சொன்னார். போய் காலையில் நபி அவர்களுக்கு எதிரியாக கிளம்பியவர் மாலை மீண்டும் திரும்புகின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நண்பராக. இந்த செய்தியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள மிக தெளிவாக புரிய முடிகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீன், இந்த ஹக், இந்த மார்க்கம், இது சத்தியமானது. சத்தியத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும், ஒவ்வொரு முஃமின்களுக்கும் எதிரியாக யார் வருவார்களோ அல்லாஹு தஆலா அவர்களையே அவர்களுக்கு உதவியாளராக மாற்றி விடுவான், அவர்களையே அவர்களுக்கு உதவும் கரமாக அல்லாஹு தஆலா மாற்றி விடுவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காகத்தான் வந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, யா அல்லாஹ், இந்த குறைஷி மக்களில் உமர், அபூ ஜஹல் இருவரும் கடுமையாக எதிர்க்கிறார்கள் இஸ்லாத்தை, இருவரில் ஒருவரை கொண்டு நீ இஸ்லாத்திற்கு உதவி செய். அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நபி அவர்களை வெட்டுவதற்காக வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். 20 ஆண்டுகள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்க முடியாமல் வாளை உருவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று யாரேனும் சொன்னால் அவர்களை நான் வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்ட பாசம் காரணமாக. எப்படி மாத்திரம் பாருங்க அல்லாஹ் தஆலா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் சத்திய பாதையில் நீங்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய எதிரிகளையே உங்களுடைய தோழர்களாக, உங்களுடைய உதவியாளர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றி அமைத்து விடுவான் என்ற இந்த விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம் வெற்றிகரமாக ராஜநடையோடு மதீனாவை நோக்கி, மதீனாவிற்கு நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் அஸ்லம் குலத்தவர்களை சந்திக்கிறார்கள். இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது, இன்ஷா அல்லாஹ் அதையும் தொடர்ச்சியாக நாம் சிறுக சிறுக பார்த்துவிட்டு மதீனாவினுடைய வாழ்க்கைக்குள் நுழைவோம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று 2 கேள்விகளை நாம் கேட்டிருந்தோம். இந்த 2 கேள்விகளிலும் அநேக மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றது. அந்த சந்தேக கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றது. மீண்டும் நான் தெளிவுபடுத்துகின்றேன். குர்ஆனில் அரபியில் வரக்கூடிய நபி என்ற வார்த்தை, அதே போன்று இந்த நபி என்பதற்கு ப்ளூரல், பன்மையான வார்த்தை நபியீன், நபியூன், அம்பியா என்று வரும். இவைகளெல்லாம் கிராமர் ரீதியாக வருகின்றது. நபியீன், நபியூன், வன் நபியூன மிர் ரப்பிஹிம் என்று வரும். அதே போன்று வயக்துலூனன் நபியீன என்று வரும். அதே போன்று வயக்துலூனல் அம்பியா என்று வரும். இந்த மாற்றங்கள் எல்லாம் இது கிராமர் ரீதியாக வரக்கூடியது. நீங்க வார்த்தைகளுக்கு பொருள் நபிமார்கள் என்று இருக்கும், அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபியீன் என்று இருந்தாலும், நபியூன் என்று இருந்தாலும், அம்பியா என்று இருந்தாலும் நீங்கள் கணக்கு செய்து கொள்ளுங்கள். அதுல நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நபியீன் எது என்ன பண்ணணும், நபியூன் என்ன பண்ணணும், நபியீன் 1, நபியூன் 2, அம்பியா 3 நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதே போன்று நபி என்பது ஒருமை. இந்த நபி என்பது எந்த நபியை குறிக்கின்றது என்பதை எடுங்கள்.
அதே போன்று ரசூல் என்று வரக்கூடிய நேரத்தில் ரசூலா, அதாவது ரசூலன் என்று வரும், ரசூலின் என்று வரும், ரசூலுன் என்று வரும். இதுவும் கிராமர் ரீதியாக இலக்கண ரீதியாக வரக்கூடிய அந்த தஷ்கீல்கள். ரசூலன், ரசூலின், ரசூலுன், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன வருகிறதோ அதற்கு தோதுவாக பின்னால் தன்வீன்கள் மாறும். ரசூலன், ரசூலின், ரசூலுன் என்பதெல்லாம் மாறும். அதுல நீங்க கஷ்டப்பட வேண்டாம். வரக்கூடியதை அப்படி நீங்க எடுத்துக்கோங்க. ரசூலன் 1, ரசூலுன் 2, ரசூலின் 3, நீங்க கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். இந்த ரசூல் என்பதற்கு புளூரல் ருசுல். ருசுல் என்பதை நீங்கள் புளூரலாக கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இதை தாண்டி இருக்கக்கூடிய அர்சல்னா, முர்சலீன், முர்சலூன், அதுல நீங்க போக வேண்டாம். அந்த சப்ஜெக்ட் நமக்கு இல்லை, அது வேற. முர்சலீன், முர்சலூன், அர்சல்னா, இதுக்கு நீங்க போக வேண்டாம். ரசூல், ரசூலன், ரசூலின் எப்படி இருந்தாலும் அது ரசூல் என்பதை நீங்கள் கணக்கில் எடுங்க. அதே போன்று ருசுல் என்ற கணக்கெடுங்கள். இது முதல் கேள்விக்கான விஷயம். அதே போன்று இரண்டாவது கேள்வி கேட்டிருந்தோம், எந்த சூறாவில் அதிகமான நபிமார்களுடைய பெயர் வந்திருக்கின்றது என்பதுதான் ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஒரே ஒரு சூறா தான் பதில் வரப்போகுது. எந்த சூறாவில் அதிகமான நபிமார்களுடைய பெயர்கள்? ஒரே நபியினுடைய பேர் ரிப்பீட்ல வந்தா அது கணக்கில் இல்லை. ஒரே நபியினுடைய பேர் அதே சூறாவில் 2வது முறை, 3வது முறை, அது கணக்கில் இல்லை. ஒரு முறை வெரைட்டி ஆஃப் நபிமார்களுடைய பேர் தான் கேள்வியை தவிர ஒரே நபியினுடைய பேர் எத்தனை முறை ஒரே சூறால வருதுன்றது கேள்வி அல்ல. அதனால ஒரு நபியினுடைய பேர் ஒரு வாட்டி மட்டும் நீங்க எடுத்துக்கணும். அப்போ அடுத்த முறை அடுத்த நபியினுடைய பேர், அடுத்தது அடுத்த நபியினுடைய பேர். இதுதான் கேள்விக்கான பதில். தெளிவைப்படுத்திட்ட இன்ஷா அல்லாஹ் தொடருங்கள். மீண்டும் சொல்கின்றேன், மனசாட்சியோடு குரானை மாத்திரம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து சமூக வலைத்தளத்தினுடைய உதவிக்கு செல்லாதீர்கள். இது உங்களுடைய மூளையையும் உங்களுடைய மனதையும் குரானினுடைய பாட்டினிற்கு, நூறானியத்திற்கு, ரூஹானியத்திற்கு செல்வதை விட்டு உங்களை தடுத்துரும். குரானினுடைய ஆழத்திற்கு செல்வதை விட்டு இந்த சமூக வலைத்தளங்கள் ஈஸியாக நீங்கள் சென்றால் அது தடுத்துவிடும். எனவே குரானுடைய வசனங்களை பாருங்கள், தர்ஜுமாவை படியுங்கள். இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆய்வை தேடுங்கள். அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்யட்டும், அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும். குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.